என்ன மருமவளே பார்த்துட்டே இருக்கா? கட கட எடுத்து சாப்பிடு. நல்லா சாப்பிட வேண்டிய புள்ள, வளர வேண்டிய புள்ள. நல்லா சாப்பிட்டாதானே நல்லா தெம்பா வளர முடியும். அடடடடடே, என்ன டேஸ்ட் எத்தே. நீங்க சுடுறதாமத்தே தோசை. உங்களை மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் தோசை சுட முடியாது. அம்புட்டு ருசி. அப்பப்பா என்ன முருகலா சுட்டு போடுறிய. உங்க கையால தோசை சாப்பிடறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் போலயே. மருமவளே, உனக்கு சுட்டு போடாம வேற யாருக்கு நான் சுட்டு போட போறேன்? நல்ல வாய்க்கு நிறைய மனசு நிறைஞ்சாப்ல தின்னு மருமவளே தின்னு. என்ன எத்தனை தோசை வேணாலும் கேளு, மாச்சப்படாம கேளு, நான் உனக்கு சுட்டு தரேன். எம்மாடி மருமவளே, நெய் ஊத்துனா நல்லா நிறைய தோசை திம்பியே. நல்லா நெய்ய ஊத்துட்டுமா? இது என்னத்த கேள்வி? ஊத்துங்க, நல்ல மணக்க ஊத்துங்க. நெய்யா ஊத்தி முருகலா ஒரு 4-5 தோசை சுட்டு போட்டீங்கன்னா நல்ல கச்சக்கன்னு நானும் நல்லா தின்னுவேன். ஊத்திட்டா போச்சு, உனக்கு இல்லாத நெய்யா நான் ஊத்தி உனக்கு எப்படி சுட்டு தரேன் பாரு. எத்தே, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. உங்களை மாதிரி ஒரு மாமியார் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன மருமகள் இப்படி சொல்லிட்டா? நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. உன்ன மாதிரி ஒரு அழகான அம்சமான மருமக எனக்கு கிடைச்சிருக்கா. உனக்கு தோசை சுட்டு போடாம வேற யாருக்கு சுட்டு போட போறேன்? எத்தே, நீங்க எனக்கு மாமியார் மட்டும் இல்ல, என்னோட அம்மா மாதிரி. சரி பேசிட்டே இருக்காத தாய். தின்னுமா, நல்லா தின்னு, வயிறு நிறைய தின்னு. உனக்காண்டி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லா சட்னியும் வச்சிருக்கேன், சாப்பிடு. நான் சத்தியமா சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நெட்டக்காளி, மணி 9 இன்னும் காலைங்களையும் கிளப்பிட்டு உறங்குற பாரு. ஒரு வயசான ஒருத்தி கடைக்காலம் வேலை செஞ்சு போடணும் ஒண்ணும் கிடையாது. 9-10 மணி வரை உறங்க வேண்டியது, ஊரை சுத்த வேண்டியது, திரும்ப வந்து திங்க வேண்டியது. நம்மளுக்கு மருமகளை வந்து சேர்ந்திருக்கா பாரு. நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணி தொலைச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு கேன சிரிக்கி எனக்கு மருமகளை வந்து சேர்ந்திருக்கா. எத்தே, நீங்க எனக்கு மாமியார் இல்லத்தே, அம்மா மாதிரி எத்தே. இப்படி உங்க கையால தோசை சாப்பிடறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி நெட்டச்சி, என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில தான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் திங்கிற சோத்துல வியசத்தை வைக்கல, நான் உனக்கு மாமியா இல்லடி. என்னது வியசம் வைக்க போறியலா? வியசம்? ஐயோ எத்தே, நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? அட பாவி மக்கா, இதெல்லாம் கனவா? அட பாவி மாமியா கிழவி, அப்போ கனவுலதான் எனக்கு விதவிதமா ரகரகமா நெய்ய ஊத்தி தோசை ஊத்தி தந்தியாக்கும். அட பாவி, இது கனவுன்னு தெரியாம நீ வேற சந்தோஷத்துல உச்சிக்கு போயிட்டேனே. இவளை மாதிரி மாமியா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், வேற புலம்பிட்டு வேற கிடந்தேன். கிழவி நம்மளும் எப்போ வியசத்தை போட்டு கொல்லல காத்து கிடக்கு. இப்போதைக்கு இது மூஞ்சில முடிச்சே நம்மள கீழே கிழிச்சு தள்ளிடும். பேசாம பின்வாசலோடி வெளியே ஓடிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஒரு 10-11 மணிக்கா வந்து ஏதாச்சும் காலையில டிஃபன் ஏதாவது செஞ்சு வச்சிருந்தா நல்லா திங்க வேண்டியதுதான். இந்த சிலிண்டர் தொல்லை தான் பெரிய தொல்லையா இருக்குப்பா. சே, முதல்ல நினைச்ச நேரத்துக்கு அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணுன்னு சும்மாக்கி புக் பண்ணி சும்மா எரி எரிச்சேன். இப்போ என்னடானா சிலிண்டருக்கு இப்படி தட்டுப்பாடா ஆகி தொலைஞ்சிட்டே. இந்த நேரங்கட்ட நேரத்துல தான் சனியம் பிடிச்ச சிலிண்டர் வேற முடிஞ்சு தொலைஞ்சு போச்சு. இப்போ எவ வீட்டுல போய் சிலிண்டருக்கு போய் கேட்பேன். 2 நாள் முன்னாடியே புக் பண்ணேன், அது வேற இப்போ வருது அப்போ வருதுன்னு சொல்லிட்டு கிடக்கானவே. 2 நாள் முன்னாடி புக் பண்ணி 28 நாள் கழிச்சுல வரவங்கானுவே. என்னத்த சொல்ல, அப்ப 28 நாளும் சோறு தண்ணி இல்லாமையா கிடக்கணும். இப்போ எவ வீட்டுக்கு சிலிண்டருக்கு போறது? அவ்வளவு ஒரு வீட்லயும் இப்போலாம் தங்க நகைய பணத்தெல்லாம் பத்திரப்படுத்தி வைக்காளவளோ இல்லையோ, சிலிண்டர்லாம் பத்திரப்படுத்தி வைக்காளுவே. நைட்டு தூங்கும் போது கூட பக்கத்துல வச்சுட்டு தான் உறங்குறாளவே. எவ்வளவு திருடிட்டு பேருவாள்வன்னு என்னத்த பண்ண? இந்த சிலிண்டர் இல்லாம ஒரு வேலை ஓடாது, சோறு கூட பொங்க முடியாது. அப்பா, அந்த அடுப்புல கடந்துலாம் ஊதி புகைச்சி நம்மளால அதுல எல்லாம் கடந்து பொங்க முடியாது. இந்த பாவி பைய மனுஷங்கிட்ட சொன்னா அடுப்புல கடந்து பொங்கி தாங்க, அவனுக்கு என்ன நல்லா கொட்டிக்கிட்டு அந்த ஆள போனா அவனுக்கு போதும். நம்மளாம் கடந்து இந்த அடுப்படியில கடந்து சாவ வேண்டியதா இருக்கு. 20-30 தோசை தும்பா. அந்த 30 தோசையும் அடுப்புல கடந்து சுத்துன்னு அந்த ஃபூன்னு ஊறி விரவடுப்புல செஞ்சு தொலைய முடியுமா சாவுறதுக்குன்னு? செல்லையா நேரம் இப்பதான் சிலிண்டர் வாங்கினேன், அதுக்குள்ள முடிஞ்சு போய் தொலைஞ்சிட்டு. இப்ப எவ வீட்டுல போய் கேட்க? சாதாரண நாள்ல கேட்டாலே எவ்வளவு ஒழுங்கா சிலிண்டர் தரமாட்டா, காசை ஒழுங்கா தரமாட்டேக்காளவே அப்படின்ட்டு. இப்ப வேற தட்டுப்பாடா ஆகி போச்சு. இப்ப எங்கிட்டு போய் சிலிண்டர் கேட்ப? எவ தருவா? ஓத்தரசா, பேசாம செல்லத்தாய் கடை கேட்டு பாப்போமோ? கேப்போம். இந்த குண்டு பொம்பளை வேற தருமானு வேற தெரியல. செல்லத்தாய்க்கா, என்ன நாள் முடி தனியா புலம்பிக்கிட்டே வரா, என்ன விஷயம்? செல்லதாய்க்கா, அந்த கதையை ஏன் கேக்கிய? சிலிண்டர் வேற தட்டுப்பாடா போயிட்டு பாத்தீங்களா? என்ன பண்ண ஏது பண்ணன்னு ஒண்ணுமே தெரியலக்கா. சிலிண்டர் வேற இன்னைக்கு எங்க வீட்டுல காலியா போச்சு. அந்த சிலிண்டர் காலியானதுல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. அட கடவுளே, என்ன உத்தரவா சொல்றா? எங்க வீட்ல எல்லாம் சிலிண்டர் காலியா போச்சு. நான் அதான் சரி உன் வீட்டுல ஏதாவது இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு போலாம்ல வந்து, நீ என்ன இப்படி சொல்றா? இளங்கோ, இங்க நானே சிலிண்டர் கிடைக்காம லோலோன்னு ஒவ்வொரு வீடா தெரிஞ்சுட்டு திரியிறேன். நீங்க என்னடானா என்கிட்ட கேட்கறதுக்கு வந்தியலாக்கும். என்னக்கா பண்றது? போற போக்க பார்த்தா வேற வெடுப்புல தான் அவளுக்கு சமைக்கணும் போலையே. ஐயோ, வரவெடுப்புலையா? ஐயோ, அதெல்லாம் நம்மளால முடியாதுக்கா. எப்படியாச்சும் சிலிண்டர் கிடைச்சே ஆகணும். வாங்கக்கா, ஒவ்வொரு வீடா போய் தேடி பார்ப்போம். அவ்வளவு வரை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே தரமாட்டேக்கால்வக்கா. ஆமா, வேற நமக்கு பிடிச்சிட்டுனா நம்ம என்ன பண்றதுன்னு அவ்வளவு வரை தரமாட்டேக்கால்வ. நானும் புக் பண்ணிட்டேன், சிலிண்டரும் புக் ஆயிட்டு. ஆனா இன்னும் வீடு தான் வந்த பாடு இல்லை. நான் 10 நாள் முன்னாடியே சிலிண்டர் புக் பண்ணிட்டேன். புக்காயி இன்னும்
சரி வாங்குக்கா, அப்படியே போய் யார் வீட்லயாவது இருக்கா என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன நம்ம இவ்வளோ தேடி போனா இவ்வளோ இந்த சைடு வராளுவே. செல்லத்தாய்க்கா உத்தரசா, காலையில எங்க கிளம்பிட்டியே? ஊர்கோலம் சுத்த பேட்டியே போலையே. ஆமா, ஊர்கோலம் வராத ஊர்கோலம். நானே வீட்டுல சிலிண்டர் முடிஞ்சு போச்சே, எவ வீட்டுல போய் கேட்க என்னத்த பண்ணேன்ட்டு ஒவ்வொரு வீடா ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கேன். ஒருத்திவன் சிலிண்டர் இல்ல சிலிண்டர் இல்ல சிலிண்டர் இல்லன்னு தான் சொல்றாள். தவிர ஒருத்தியாச்சும் என் வீட்டுல இருக்குக்கா, இதாக வச்சுக்கிடுங்க, ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு சிலிண்டர் வந்தோடனே தாங்கன்னு எவ்வளவு மனசார சொல்றாள்களா? ஒருத்தியும் சொல்றது இல்ல. வீட்டுக்குள்ள 10-15 அடிக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தியும் தர மாட்டேங்காளுவே. ஐயா, சிலிண்டர் முடிஞ்சு போச்சுன்னா வேற சோறு தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணுவியே? என்னத்த பண்ண, வேற வெடுப்புல தான் பொங்கி தொலையணும் போல. என் வீட்லயும் சிலிண்டர் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணனே தெரியல. ஏக்கா, நீங்களே சின்ன மினி சிலிண்டர் மாதிரி தான் இருக்கியே, நீங்க வேற சிலிண்டர் முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு ஒரே சிரிப்பா வருதுக்கா. வரும்டி வரும். சரி, உன் வீட்ல சிலிண்டர் இருக்கா? என் வீட்டுல தானே, என் வீட்டுல 2 சிலிண்டர் இருக்கு. என்ன சின்ன பொண்ணு சொல்ற, உன் வீட்ல 2 சிலிண்டர் இருக்கா? கொஞ்சம் தாயே, எனக்கு ஒண்ணு ஜலத்தாய்க்கு ஒண்ணு தந்தனா, நாங்களும் புக் பண்ணிருக்கோம். சிலிண்டர் வந்த உடனே உங்களுக்கு தந்துடுறோம். இந்த பொண்ணு கொஞ்சம் மனசு வைமா, என் வீட்டுல புள்ள குட்டிவெல்லாம் கிடக்குவே பாவங்க, கொஞ்சம் மனசு வச்சு சிலிண்டர் தாமா. என்ன செல்லத்தாய்க்கா, நான் எத்தனை நாள் உங்க வீட்டுல வந்து தின்றுருக்கேன். எனக்கு உங்க பிள்ளை மாதிரி எத்தனை நாள் சோறு போட்டிருக்கேன். உங்களுக்கு அடி ஒரு சிலிண்டர் தர மாட்டேன். நான் தரேன்க்கா, நான் தரேன். சின்ன பொண்ணு அப்ப எனக்கு உனக்கு இல்லாம வேற பக்கத்து வீட்டுக்காரிக்கா கொடுக்க போறேன். நீ என் ஃப்ரெண்டு மாதிரி, உனக்கு தானே நான் சிலிண்டர் தாரேன். என் மாமியாரி 3 சிலிண்டர் வச்சிருக்கா பாத்துக்க. ஒன்னு எங்க வீட்டை அடுப்புல மாட்டிட்டு கிடக்கு, இன்னும் 2 யாருக்கும் தெரியாம கட்டிலுக்கு கீழே ஒளிச்சு போட்டிருக்கா. நான் எடுத்து உங்களுக்கு தாரேன், அவளுக்கு தெரியாம கொண்டு போயிருங்க. என் மாமியாரி கண்ணுல பிடிச்சுன்னு என்ன போட்டு கிளிகளும் கிழிச்சு விடுவா. அப்படியே சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷமா தாமா. சரி வாங்கக்கா, பொறுமையா வாங்க, எடுத்து தாரேன். பரவாயில்ல, சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ நல்ல மனசு. சிலிண்டர் இல்லாத நேரத்துல உதவி பண்றா பாத்தியா? ஆமா செல்லதாய்க்கா, இருந்தாலும் நம்ம சின்ன பொண்ணு தான். 2 பேரும் இங்கேயே நின்னுங்க, நான் பொறுமையா எடுத்துட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு. செல்லத்தாய்க்கா, இவ மாமியாரிக்கு தெரியாம தான் தாரா. மாமியாரிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நம்ம கொண்டே ஆஞ்சு கூட ஆஞ்சி. ஆமா ஒத்தரோசா, ஏற்கனவே அது சரியான வில்லங்க முடிச்சது. அதுக்கு கண்ணுல மட்டும் மாட்டணும் வச்சு எத்தோம். செல்லத்தாய்க்கா, உத்தரசா அங்க வாங்க. இந்த உத்தரசா, இதை நீ கொண்டு போ. சரி சின்ன பொண்ணு. அப்பா, நல்ல வேலை சிலிண்டர் கிடைச்சிட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் போய் சுவாத்த பொங்குறேன். செல்லத்தாய்க்கா இருங்க, உங்களுக்கு அடுத்த சிலிண்டர் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. செல்லத்தாய்க்கா, நான் போய் கிளம்புறேன். கேள்வி கண்ணில் மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான். சரி ஒத்தரோசா, ஒரு வழியா சிலிண்டர் கிடைச்சிட்டு. செல்லத்தாய்க்கா, சின்ன பொண்ணு தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. பரவாயில்லக்கா, சிலிண்டர் தூக்கிட்டு போங்க. சின்ன பொண்ணு, அது நான் இந்த சிலிண்டர் தூக்கிக்கிட மாட்டேனே. எப்பவுமே என் வீட்டுக்காரர் அங்க எங்கன்னு தூக்கி வைப்பாரு, நான் தூக்கிக்கிட மாட்டேனே. அட என்னக்கா, நீங்க என் மாமியார்களை மட்டும் பார்த்துச்சுன்னு என்ன கொண்டு. நீங்க என்னடானா சிலிண்டர் தூக்க முடியாதீங்க. சரி போங்க, நானே தூக்கி கொண்டு வந்து தரேன். சரிம்மா சின்ன பொண்ணு. ஐயோ, இவளுக்கு சிலிண்டர் கொடுத்தது இல்லாம இதை தூக்க வேற செய்யணுமாக்கும். அக்கா சீக்கிரம் போங்க. ஆமா, நடந்துட்டு நடக்காதியே. இந்தா போறேன் சின்ன பொண்ணு. காலம் போல காலத்துல என் வீட்டுக்கு ஒருத்தி காலடி எடுத்து வச்சாலே அவ எனக்கு துவாசிய சுட்டு போடுவா. நம்ம உட்காந்துக்கிட்டு ஒய்யாரமா முருகலை திங்களான்னு பார்த்தா இந்த வயசான காலத்துல நாள் அவளுக்கு சுட்டு போட்டு தொலைய வேண்டியதா இருக்கு. அம்மா வயிறு பசி எனக்கு உயிர் போகுது. அவளை வேலையும் செஞ்சு இந்த துவாசையும் சுட்டு தின்னுபிட்டு நம்ம மதியானத்துக்கு ரெடி பண்ணி நைட்டுக்கு ரெடி பண்ணி இவன் நல்லா மலத்துக்கிட்டு வந்து தும்பா. என்ன இந்த கரும முடிச்ச துவாசை அப்பத்துல இருந்து ஒரே மாதிரியே இருக்கு, சுட்டு தொலைய மாட்டேங்க. என்னாச்சு ஏதாச்சு? ஐயே, கேஸ் வேற தீந்து போச்சு போலயே. இது தெரியாம இவ்வளவு நேரம் பைத்தியக்காரியாட்ட நின்றுட்டே இருந்திருக்கேன். ஏமா அந்த கேஸ் எடுத்து மாட்டுவோம். நல்ல வேலை, ஒரு அவசரத்துக்காண்டி ஒரு கேஸ் வாங்கி வச்சிருந்தேன், அதை எடுத்து மாட்டுவோம். சிலிண்டர் வேற பெட்ரூம்ல எல்லாம் கிடக்கு. சரி உருட்டிட்டு வருவோம். இந்த நெட்டச்சி இங்க கடந்தாவாச்சும் மாட்டி தர சொல்லலாம். இந்த நெட்டச்சி தான் ஊர் பருக்க போயிருப்பாளே. என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி பண்ணிட்டா? நீ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? இப்ப எதுக்கு கடந்து இந்த கத்துக்கிட்டு இருக்கா? அவன் சிலிண்டர் ஏன் தூக்கி ரோட்ல போட்டிருக்கா? உனக்கு சிலிண்டர் இருந்த பாவத்துக்கு என் சிலிண்டர் தூக்கி ரோட்லயே போட்டிருக்கா. எனக்கு வர ஆதரக்கும் மண்டையில போட்டு சுவாலியை முடிச்சு விடுறேன். சுவாலியை என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அடடடடடே, நல்ல பெரிய சண்டை காத்து கிடக்க போலயே. சிலிண்டர் வேற கிடக்கு. ஒருவேளை சிலிண்டர் தூக்கி போட்டு மண்டையை உடைச்சிருவாளோ? என்ன சண்டைன்னு தெரியலையே. ஆமா முனியம்மா, சண்டைய பார்க்கறதுக்காண்டி தானே ஆர்வமா வந்திருக்கேன். இப்ப எதுக்கு நீ இப்படி கத்திட்டு கிடக்கா? அம்மா உனக்கு சிலிண்டர் தந்த பாவத்துக்கு இப்படி என்ன போட்டு திட்டுவா? ஆமா, உன் காலி சிலிண்டரை நீயே வச்சுக்க. பெரிய இவ மாதிரி சிலிண்டருக்குன்னு கொண்டு வந்து தந்தா சரியான காலி சிலிண்டர் தூக்கி எங்கிட்ட தந்திருக்கா. என்னது காலி சிலிண்டரா? ஆமா, நான் தூக்கும் போதே நினைச்சேன், என்னடா லேசா இருக்கு ஃபுல்லு சிலிண்டர் நல்லா வெயிட் ஆவுல இருக்கும், தூக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது, அங்க போய் மாட்டி பார்த்தா தான் தெரியுது இது சரியான காலி சிலிண்டர்னு. என்ன ஒருத்தரோசா அப்படியே என் மண்டையில மிளகா அரைச்சிடலான்னு பாத்தியோ? சிலிண்டருக்கு காசு கொடுக்காம ஏமாத்திடலான்னு தானே இப்படிலாம் பண்ற? எப்படி நான் தந்த சிலிண்டர்ல உள்ள கேஸ் அவ்வளோத்தையும் உன் வீட்டுல இருக்க சிலிண்டர்ல அடைச்சு போட்டு என்ன என்கிட்ட காலி சிலிண்டரையா தர? சின்ன பொண்ணு, உனக்கு மண்டையில கொஞ்சம் மூளை இருக்கா? மூளை கட்டத்தனமா பேசிட்டு இருக்கா? நீ தந்த சிலிண்டர்ல கேஸே இல்லங்க, அதுல ஒண்ணுமே கிடையாது. காலி சிலிண்டர் தூக்கி என் தலையில கொண்டு அரைச்சு
மூளை வளராம மண்டையில ஒரு மண்ணு இல்லாம தானே கிடக்கு. யாருக்கு என் மண்டையில எதுவும் இல்லையோ, உன் மண்டையில தான் ஒன்றும் இல்லை. எம்மா முழு சிலிண்டர் வாங்கிட்டு போயிட்டு இப்போ காலி சிலிண்டர் வந்து சண்டைக்கு வரைய விளங்காதவளை. நீ ஒரு மனுஷனே நான் வாண்ட போய் சிலிண்டர் வாங்கினேல என் புத்திய செருப்பால அடிக்கணும். தூக்கும் போதே நினைச்ச வெயிட் இல்லாம இருக்கேன்னு இப்பதானே தெரியுது. இந்த பார் ஒத்தரசா, நான் கொடுத்தது உனக்கு ஃபுல் சிலிண்டரோட திரும்ப எனக்கு ரிட்டர்ன் வரணும். இல்லைன்னா நடக்கிறது வேற பத்துக்க. இந்த சிலிண்டர் தூக்கி கொடுத்து மண்டே உடச்சுட்டு நான் என் பாட்டுக்கு ஜெயில போய் உட்காந்துக்கிடுவேன். என்னது ஏன் மண்டே உடைப்பியா? இப்ப நான் உன் மண்டே உடைக்கிறேன் இல்லன்னு பாரு. நீயா நானு ஒரு கை பாத்துருவோம். நெட்டச்சி ஐயோ என் மாமியாரு. அடேங்க அப்பா, சின்ன பொண்ணு மாமியார் வந்துட்டே. ஒரு நேரம் வீட்ல இருக்க கிடையாது. ஒரே ஊர்வம்பா தான் இழுத்துட்டு திரியறா. ஏன் நெட்டச்சி, வீட்ல ஒரு சிலிண்டர் வச்சிருந்தா சிலிண்டர் எங்க? இருக்கிற காலி சிலிண்டரையும் காணோம், ஒரு முழு சிலிண்டர் வச்சிருந்தா அதையும் காணோம். எங்க வாயிலடி போட்டு தொலைச்சிட்டியா என்ன? அது என்னது, ரெண்டுமே அப்ப ஃபுல் சிலிண்டர் இல்லையா? ஆமா, உன் அப்பா நான் வாங்கி வச்சிருக்க ரெண்டு ஃபுல் சிலிண்டர். ஒரு காலி சிலிண்டர், ஒரு ஃபுல் சிலிண்டர் வச்சிருந்தேன். ரெண்டு சிலிண்டர் எங்க போச்சு? ஏத்தே அது ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட தான் ஏற்கனவே சிலிண்டர் இருக்குல்ல. அதான் ரெண்டு சும்மா தானே கிடக்குன்னு ஒன்று ஒத்தரோசாட்டையும் இன்னொன்று நம்ம செல்லத்தாய கட்டையும் கொடுத்தேன். ரெண்டு பேருக்கும் அம்புட்டு சந்தோஷம். இந்த ஒத்தரோசா என்னடானே இது காலி சிலிண்டர் என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்போ தான் அதே தெரியுது இது காலி சிலிண்டர்னு. நான் தெரியாமல் இந்த ஒத்தரோசாட்டை தூக்கி கொடுத்துட்டேன். அப்போ முழு சிலிண்டர் எனக்கு தெரிஞ்சு செல்லத்தாய கடை தான் போயிருக்கோன்னு நினைக்கேன். இருக்காரி உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு தான தர்மம் வைக்கணும்னா வேற என்ன எல்லையாவது வச்சு தொலைய வேண்டியதானே. இப்போ நம்ம வீட்ல சிலிண்டர் முடிஞ்சு போச்சு, வேற நீ என்னத்த வேலை வேலைக்கு கொட்டுவா? இப்படி வீட்ல இருக்கதெல்லாம் ஓசியில தான தர்மம் பண்ணிட்டு இருந்தனா நீ என்னத்த கொட்டிப்பா? சரி வயிறு பசிக்கேன ரெண்டு துவாசையை ஊத்தலான்னு ஊத்துறேன், அதுக்குள்ள சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. சரி புதுசா எடுத்து கொண்டு வந்து மாட்டணும் பார்த்தா வீட்ல சிலிண்டர் தேங்கான ஒன்னதையும் காணோம். இப்போ சிலிண்டர் எங்க? சிலிண்டர் இல்லாம என்னத்த தும்பா? என்ன சொல்றியா? அப்ப நம்ம வீட்ல சிலிண்டர் முடிஞ்சுட்டா என்ன? செடுபட்ட கிறுக்கி, இவ்வளவு நேரம் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சிலிண்டர் இல்லாம என்னத்த தும்பா? உன்னெல்லாம் நம்ம அண்ணாலே எடுத்துக்க வைக்கணும். நீ கிட்ட கேட்டுக்க நானெல்லாம் பட்டி கிடந்து தொலையணும். சிலிண்டர் தூக்கி கொடுத்துருக்கா. இங்க சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு தெரியுதுல, மரமட்ட அறிவு இல்லாம தெரியுறா. ஏத்தே ஏற்கனவே கேஸ் அடுப்புல ஒரு சிலிண்டர் மாட்டி இருந்து பார்த்தீங்களா? அதை நம்மளுக்கு இருக்க 3 மாசத்துக்கு போகாதுமே நினைச்சேன். நினைப்பா நல்லா நினைப்பா வாய்களையே. ஒரு நேரமாச்சு கிச்சன் பக்கம் வந்து இங்க அது இருக்கு இங்க இது இருக்கு, அது என்ன சிலிண்டர் முடி என்ன இவ்வளவு நேரம் ஆகும் ஒன்னாவது உனக்கு தெரியுமா? ஒரு மண்ணு தெரியாது. குடுத்த காபர் தூக்கி ஒழுங்கா கொடுத்தவங்கிட்ட சிலிண்டர் வாங்கிட்டு வா, இல்ல நடக்கிறது வேற. ஏத்தே எப்படி ஏத்தே, நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுத்தா திரும்ப போய் வாங்க முடியுமா? வாங்கிட்டு வரதா இருந்தா வீட்டுக்கு போய் இல்ல வராத பத்துக்க. எனக்கு வந்து சேர்ந்து காபர் வேற பொண்ணே கிடைக்காது. என் மோளை ஒன்ன கட்டிட்டு வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கான் பாரு. அப்படி சொல்லுங்க. காலி சிலிண்டர் கொடுத்துட்டு வாய் பேசுறான், வாய் வந்து சேர்ந்து காபர். அட கொடுமையே, நல்லது பண்ணணும்னு நினைச்சா ஒரு குத்தமா? இங்க இவ கிளிக்கிறா, இந்த சரியா மாமியா கறி கிளிக்கிறா, நடுவுல நான் மாட்டிக்கிட்டு நான் பண்ற பாடு இருக்கே.